வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் பார்க்க போறோம். அதை நம்ம இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ண போறாங்க. வாங்க எப்படி வந்து நேச்சுரலான ஹேர் டை நம்ம பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதை செய்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கருப்பான முடிகள் எல்லாமே ஒரு 30 நாளைக்கு, அதாவது ஒரு மாசத்துக்கு மேலேயே நிரந்தரமா நல்லா கருப்பா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் வந்து இந்த ஹேர் டை வந்து நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய முடி வந்து நீண்ட நாளைக்கு கருமையா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்கிரிடியன்ட்டை வந்து நம்ம சேர்க்கிறோம். 30 நாள் ஆனாலுமே உங்களுடைய முடி நல்ல கருமையா இருக்கும். இந்த ஹேர் டையை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் முழுவதுமே நல்ல நிரந்தரமா கருப்பாயிடும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப இந்த உருளைக்கிழங்கை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கொடுக்கறதுக்காக, அதாவது நல்ல பிளாக் கலரா கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பீட்ரூட்டோட தோலை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து கொஞ்சமா நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோலை நம்ம போடுறதுனால ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இந்த டைலூட்டா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். வடிகட்டிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்ல வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பை நல்ல நைஸா இருக்கும் பாருங்க, ஒயிட் கலர்ல. அந்த பையில தான் நான் வந்து வடிகட்ட போறேன். இல்ல வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணியில வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். மருதாணி பொடி 1 டீஸ்பூன், அவுரி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே அவுரி பொடி தான் நிறைய சேர்க்கணும். அது எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் கொடுக்க மாட்டேங்குது, கருப்பு கலர் ஆக மாட்டேங்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து மருதாணியும் அவுரி பொடியும் சேர்க்கும் போது மருதாணி பொடி 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா அவுரி பொடி வந்து உங்களுக்கு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 சேர்க்கறதோட 3 சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டை கொடுக்கும். நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவுரி பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். தண்ணி மாதிரி இருந்துச்சு பாருங்க. இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு எனக்கு. இதுக்கு மேல தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போது முகத்துல எல்லாம் வலிய ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே வச்சிருங்க. ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தாடி மீசை எல்லாமே வந்து வெள்ளை முடி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களும் இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடியா இருக்கிற தாடி மீசை எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிடும். 5 மணி நேரம் ஆகட்டும். கலக்கி வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாயிடுக்குன்னு. இப்ப நம்ம இந்த ஹேர் டைய தலையில நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான ஹேர் டை தான். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயத்தூள் இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடி கருப்பு முடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா கருப்பா இருக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி இன்கிரிடியன்ட் எல்லாம் நம்ம சேர்க்கிறோம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டைய நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி நல்லா வந்து கருமையா மாறிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடியோட அடர்த்தியும் அதிகமாகும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திருக்க பொருட்கள், இந்த ஹேர் டைல சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய பொருட்கள் தான். ஏற்படாம நீங்க இந்த ஹேர் டைய செய்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த இடம் மட்டும்தான் நரைமுடி நிறையவே இருக்கும். நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். முடி நிறைய இருக்கிறவங்க பார்ட்டிஷியன் எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா முடியுமே கருப்பா மாறிடும். இந்த ஹேர் டை வந்து அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவா பண்ணிட்டு 1 மணி நேரம் இதை அப்படியே காய விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த ஹேர் டைனால நம்மளுடைய வெள்ளை முடி அனைத்துமே உங்களுக்கு நல்ல கருப்பா மாறிடும். உருளைக்கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருமையாக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் டைக்கு ஒரு ஆக்டிவேட்டரா அது வந்து செயல்படுது. தலையில நம்மளுடைய ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணேங்க சோப்பு போட்டு. ஆனாலுமே பாருங்க எப்படி வந்து கலர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய ஹேர்ல ரொம்ப வந்து அப்படியே பிடிச்சக்கூடிய எல்லாமே கருமையா இருக்கும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வெள்ளை முடி அனைத்துமே நல்ல கருமையா மாறிடும். நீங்கள் இந்த ஹேர் டையை
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.